ஸ்ரீ தேவி பாகவதம் 61ஆம் பகுதி. நவராத்திரி மகிமை. குமரி பூசையின் போது அங்கஹீனமுள்ள பெண், நோயுள்ள பெண், கட்டுப்பாடற்ற குலத்தில் பிறந்த பெண், குருட்டு பெண், உடலெங்கும் ரோமமுள்ள பெண், குண்டனி, கோளக்கி ஆகியோரை தவிர்த்தல் வேண்டும். ஒருவன் நவராத்திரி நாட்களில் முறைப்படி பூஜை செய்ய முடியாது போனால் அவன் அஷ்டமி தினத்தில் பூஜிக்க வேண்டும். அன்று பூஜை செய்வதால் தக்ஷனின் யாகத்தை அளித்த பத்ரகாளி மகிழ்ந்து இஷ்டமான வரம் தருவாள். சக்தியற்றோர் சப்தமி, அஷ்டமி, நவமி தினங்களில் உபவாசமிருந்து பூஜை செய்யலாம். செந்நிறமுடைய சந்தனத்தில் தோய்த்த வில்வம் இலையால் மகேஸ்வரியை பூஜித்தால் அவன் அரசனாவான். கோசல தேசத்தில் சுசீலன் என்ற வைதிகன் ஒருவன் இருந்தான். அவன் மிகுந்த ஏழையாக இருந்தான். அவனுக்கு அதிகமான பிள்ளைகள் இருந்தனர். அவனும் பிள்ளைகளும் பல நாட்கள் உணவின்றி பெரும் பசியுடன் இருந்திருக்கின்றனர். ஒரு நாள் அவன் பசியோடு இருக்கும்போது ஒரு பிராமணரை கண்டு அவரை வணங்கி, அந்தணரே, நான் ஒரு பெருங்குடும்பத்தன், மிகுந்த ஏழை. அதனால் பல நாட்கள் பட்டினி கிடந்தோம். என்னால் வறுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை நீக்க ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டான். அதற்கு பிராமணர் கூறினார், வைசிகனே, நீ முறைப்படி நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து தேவியை வணங்குவாய். தேவி மந்திரத்தை ஜபித்து வா. இதை உனது சக்திக்கு ஏற்ற வகையில் செய். முன்பு ஸ்ரீ ராமபிரான் ராஜ்யத்தை இழந்து துன்பப்பட்ட போது நவராத்திரி விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தமையால் தாம் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றார். அதனால் நீயும் நவராத்திரி விரதமிருந்து தேவியை ஆராதனை செய் என்றார். அந்த வைசிகன் அந்த பிராமணனை குருவாக ஏற்று நவராத்திரி விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்து பெரும் தனவந்தனானான். 61ஆம் பகுதி நிறைவடைந்தது.